தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவாய் கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற நிறைந்த பாத்திரமே, மறைபொருளின் ரோஜா மலரே, தாவீது அரசரின் கோபுரமே, தந்தமயமான கோபுரமே, மயமான கோவிலே, உடன்படிக்கையின் பேழையே, விண்ணகத்தின் வாயிலே, விடியற்கால வெண்மீன், துயருவோருக்கு ஆறுதலே, கிறிஸ்தவர்களின் துணையே, வான தூதர்களின் அரசியே, முதுபெரும் தந்தையரின் அரசியே, இறை வாக்கினர்களின் அரசியே, திரு தூதர் திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பச்சைக்கல் வீராசாமி குடியிருப்பு பகுதியில் அமைந்திருக்கும் புனித அந்தோனியா சிற்றாலயத்தின் 41ஆம் ஆண்டு கொடியேற்ற திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். மகிழ்ச்சி பகும் இந்நாளில் தலைமையேற்று இத்திருப்பலியை நிறைவேற்றி புனித அந்தோனியா திருக்கொடியினை ஏற்றி வைத்து நமக்கு ஆசி வழங்க வருகை தந்திருக்கும் நமது பாசமிகு அதிபரும் பங்கு தந்தையுமான அருட்பணி தமதித்துவம் அவர்களையும் உதவி பங்கு தந்தை அருட்பணி கிரகோரி அவர்களையும் இறை சமூகத்தின் சார்பாகவும் விழா குழுவின் சார்பாகவும் மகிழ்வோடு வரவேற்கிறோம். மேலும் இன்று திரு அவையானது திருத்தூதர் தூய யாக்கோபு திருவிழாவை கொண்டாடுகிறோம். இவர் திருப்பயணிகளின் பாதுகாவலர் என அழைக்கப்பட்டார். இவரின் குணநலன்களை நாமும் பெறவும் குறிப்பாக கடந்த 41 ஆண்டுகளாக தூய அந்தோனியா
பதுவை நகர் புனித கோடி அற்புதர் வழியாக இப்பகுதியில் உள்ள குடும்பங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து கொடைகளுக்காகவும் அருள் வளங்களுக்காகவும் அனைத்து நன்மைகளுக்கும் இறைவனுக்கு நன்றி கூறி தொடர்ந்து அவரது பக்தியிலும் புண்ணிய நெறியிலும் வளரவும் இயேசுவின் சாட்சிகளாக வாழும் அது வேண்டி திருப்பலியில் அனைவரும் எழுவோம். வருகை பாருங்கள். உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த திருப்பலியானது நன்றி திருப்பலியாக ஸ்டாலின் பானு சுக பிரசவம் அடைந்ததற்காக நன்றியாகவும், பிறந்த நாளை கொண்டாடுகின்ற நந்தினி நரேஷ், நிஷா எழிலரசன் திருமணம் நல்லபடியாக நடக்க வேண்டியும், ஜெயமேரி நல்ல உடல் சுகம் பெற வேண்டியும் நன்றி திருப்பலியாக திருவாளர் ஏ பிரான்சிஸ் சேவியர் ஜெயசீலி குடும்பத்தினரும், சுஜய் இருதயராஜ், ருபீனா மரியா ஜெனோவா டேவிஸ், சூசன் மேரி ஆன், ஜூடித் சைமன் ஜோசப் நல்ல உடல் நலமின்றி அமெரிக்காவில் இருக்கின்றவர்களுக்கு இறைவன் நல்ல உடல் சுகம் கொடுக்க வேண்டியும் தூய அந்தோணியார் வழியாக திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் இறந்த ஆல்ஃபிரட் அவருடைய ஆன்மாவுக்காகவும் யாரும் இணையாத ஆன்மாவுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இயேசு பிரியமானவர்களே, பச்சைக்கல் வீரா சுவாமி பகுதியில் இருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த திருப்பலிக்கு வருக வருக என வரவேற்கின்றேன். தூய அந்தோணியார் என்றாலே புதுமை செய்கின்றவர், ஆற்றல் சக்தி படைத்த அந்தோணியார் திருவிழாவுக்கு நாம் இன்று கொடியேற்றி அந்தோணியாருடைய ஆதரவையும் அந்தோணியாருடைய அருளையும் வேண்டி நிற்கின்றோம். அந்தோணியாரிடமிருந்த மிகப்பெரிய சக்தி எதுன்னு தெரியுமா? அந்தோணியார் யாரை கையில் வச்சிருக்கார்? இழந்த இயேசுவை கையில் இருக்கின்றார். ஆகவே தன்னுடைய வாழ்விலே ஆண்டவர் இயேசுவை தாங்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் படிப்பினைப்படி தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டார்.
ஆகவே நாமும் இந்த நாளிலே அந்தோனியாருடைய கொடியை ஏற்றும் பொழுது ஆண்டவர் இயேசுவை நம்முடைய வாழ்வின் நம்முடைய இல்லத்தின் மையமாக வைத்து நாம் இந்த அந்தோனியாருக்கு புகழஞ்சலி செலுத்துவோம். கண்டிப்பாக நம்முடைய விண்ணப்பங்கள் இந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து குடும்பங்களையும் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தூய அந்தோனியார் வழியாக நாம் வேண்டி வந்த கருத்துக்கள் இந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து மக்களையும் தூய அந்தோனியார் ஆசீர்வதித்து வழிநடத்த இந்த திருப்பலியிலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்மையே முழுமையாக தகுதியாக்கிக் கொள்ள நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் இவற்றை ஏற்று இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். இன்று நாம் அந்தோனியாரை நினைவு கூறுகின்றோம். மேலும் இன்று ஜூலை 25ஆம் தேதி புனித யாக்கோப் செயின்ட் ஜேம்ஸ் அவருடைய விழாவை நாம் நினைவு கூறுகின்றோம். இந்த 2 புனிதர்களையும் நாம் நினைவு கூர்ந்து அவரிடம் ஜெபிக்கும் பொழுது நமக்கு தேவையான அனைத்து வரங்களையும் இவர்கள் பெற்றுத் தருவார்கள். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
பாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளின் பரிந்து பேசுபவராகவும் மக்களாக எங்களுக்கு வழங்கியுள்ளீ. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித யாக்கோப்பு திருத்தூதர். முதல் திருத்தூதர். இயேசுவின் சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். 4ஆம் அதிகாரம் 7 முதல் 15 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுளின் மாட்சியாகிய செல்வத்தை மண் பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் இன்னலுற்றாலும் மனமுடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்ந்துபட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வு எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடல் சுமந்து செல்கிறோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும் போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயில் நின்று கொண்டிருக்கிறோம். சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது. நான் கடவுளின் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழ செய்த கடவுளே எங்களையும் அவரோடு உயிர்த்தெழ செய்த அவர் திருமுன் நிறுத்துவார், உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நம்பிக்கையில் நிகழ்கின்றன. இறைநூல் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். ஆதலால் கடவுளை போற்றி புகழ் பாடுவோம். இது ஆண்டவர் விளங்கும் அருள்வாக்கு. வாழ்வித்தோழர் எம்மை உமது கருவியாக்கும்.
கருவியாய் மாற்றிடு தேவா உமது ஆவியாற்றலோடு நடத்திடு தேவா அக்காலத்தில் செபதேவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகியவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையில் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமர செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயலல்ல, மாறாக விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றனர். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராக இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே
மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இந்த திருப்பலியின் துவக்கத்திலேயே நான் உங்களுக்கு சொன்னேன், இன்று நாம் 2 புனிதர்களை நினைவு கூறுகின்றோம். யாரு? ஜேம்ஸ், புனிதர் ஜேம்ஸ் அல்லது யாக்கோபு. இன்னொரு புனிதர் யாரு? புனித அந்தோனியார், நமது இல்லத்தினுடைய புனிதர். இந்த 2 புனிதர்களையும் நாம் இன்றைக்கு நினைவு கூறுகின்றோம். பாரிஸ் கார்னரில் அந்தோனியார் கோயில் இருக்குது. அந்த அந்தோனியார் கோயிலுக்கு போனவங்களாம் கை தூக்குங்க. எல்லாருமே போய் வெரி குட். அந்த இடத்துல நானும் நமது பங்கு தந்தையும் அந்த இடத்துல நாங்கள் பணியாற்றி இருக்கின்றோம். நான் அந்த பள்ளியில் பிரின்சிபலாக இருந்தேன். ஃபாதர் அங்கே பொருளாளராகவும் ரெக்டராகவும் பங்கு தந்தையாகவும் மொத்தம் 7 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கின்றார். காலையில் ஒரு 4:30 மணிக்கு கதவு கேட்டு திறந்தீங்கன்னா, சார் திறங்க, சார் சார் திறங்க அப்படின்னு 4:30 மணிக்கு ஆள். அவர் எங்கேன்னா அவர் கடம்பத்துலேருந்து வந்திருப்பார். கடம்பத்தூர், அம்பத்தூர், கடம்பத்தூர், அரக்கோணத்துலேருந்து வந்திருப்பார் ட்ரெயினில். நைட்டு ஒரு 11:30 மணிக்கு, சார் போங்க சார், கேட்டை சாத்தணும், துரத்தி விட்டு. முதல் செவ்வாய்க்கிழமை 25,000 பேர் வருவாங்க. நீங்களே அது கண்கூடாக பார்த்துக்க முடியாது. இந்த புனிதர் கோடி புனிதர் சொல்லுவாங்க. எல்லாருமே உங்களுக்கு இங்கே இருக்கவங்க எல்லாருமே அந்தோனியாரின் வழியாக பல நன்மைகளை அடைந்தவர்கள், புதுமைகளை பார்த்தவர்கள். நானும் கூட தான். இவரை பதுவை அந்தோனியார், பதுவா அந்தோனியார் என்று நாம் சொல்கிறேன். ஏனென்றால் பதுவா ஊரில் தான் இவர் இருந்தார். அங்கே தான் பல புதுமைகள் செய்தார். அந்த பதுவா இத்தாலி நாட்டில் இருக்கின்றது. பதுவா என்ற ஒரு சிறிய ஊர். அந்த இடத்துக்கு நான் 2 முறை போயிருக்கின்றேன். அந்த கோயில் மெயின் கோயில் இருக்கும். சைடில் அவர் அந்தோனியாருடைய கல்லறை இன்றைக்கும் இருக்கின்றது. அதில் சலவைக்கல் மாபிளில் நல்லா உயரமாக, இவ்வளோ உயரம் இருக்கும். அது புதைத்த இடம். அது சுற்றி ஜனங்க நடந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. அதில் ஜெபமாலை, படம், பல பொருட்கள் அதில் வைத்து ஜெபம் பண்ணுவாங்க. நான் கூட அங்கே நிறைய ஜெபமாலை, உத்திரியம், அப்புறமா படம், சின்ன இது மெடலு, அதெல்லாம் அது மேலே வச்சு ப்ரேயர் பண்ணிவிட்டு இங்கே வந்தேன். சென்னைக்கு வந்தேன்னா எல்லோரும் இங்கே ஆளுக்கு ஒன்று பிடிக்கிட்டாங்க. எனக்கே ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி ஜனம், அந்த அளவுக்கு அந்தோனியார் பக்தி மிஞ்சி இருக்கின்றது. அந்தோனியார் பற்றி நாம் பல விஷயங்கள் கேட்டிருக்கின்றோம். அந்தோனியார் எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு பையன் அப்படியே அந்த நிற்க விட்டாரு, அது எல்லாருக்குமே தெரியும். ஏனென்றால் குழந்தை இயேசுவே கையில் இருக்குது. குழந்தை இயேசு வாழ்ந்ததுக்கு 1000 வருஷத்துக்கு அப்புறம் தான் இவரே பிறந்தார். 1000 வருஷம் தாண்டிச்சு. அதுக்கப்புறம் தான் அந்தோனியாரே பிறந்தார். அப்படி இருந்தாலும் குழந்தை இயேசுவிடம் அவருக்கு அதிக பக்தி. குழந்தை இயேசு அவர்கிட்ட நம்ம பேசிக்கிறோம்ல, நம்ம நல்லா இருக்கிறியா, என்ன சாப்பிட்டியா, அப்படி பேசிக்கிறோம்ல, கான்வர்சேஷன், உரையாடல். அந்த மாதிரி அந்தோனியாரும் குழந்தை இயேசும் பேசிக்குவோம். அப்போ எந்த அளவுக்கு அவர் அந்யோன்யமாக இயேசுநாதரிடம் அவர் இருந்தார் என்று அவர் வாழ்ந்த காலத்திலே அதை ஒருத்தர் குவாய்ட்டாக அவருடைய கதவு கீ ஹோல் வழியாக பார்த்தார். அந்த சாவி போடுறதுக்காக ஒரு துரோரம் இருக்குல்ல, அது வழியாக பார்த்துட்டு பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா குழந்தை இயேசுவோட அவர் பேசி கொண்டிருந்தார். அதுதான் உண்மை. அவர் பல புதுமைகள் செய்திருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஒரு புதுமை உதாரணமாக சொல்கிறேன். இது நீங்கள் கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல. அந்த சினிமா பார்த்தேன், அந்தோனியாரை பற்றிய ஒரு சினிமா. அதில் இந்த சம்பவம் உண்மையாக நடந்தது தான். உண்மையாக நடந்த அந்த சம்பவம். அந்தோனியார் பிறந்த ஊர் இத்தாலியா? லிஸ்பன். கரெக்டாக சொல்கிறார் சார். போர்ச்சுகல். அவர் ஊர், சொந்த ஊர் போர்ச்சுகல், லிஸ்பன். அங்கே பிறந்து சின்ன பையனாக அங்கே தான் படித்தார் ஸ்கூல்லாம். அதுக்கப்புறம் இத்தாலி நாட்டில் அவர் பணி செய்தார். அங்கே தான் இறந்தார். அவருடைய உடலை ஜூன் 13 புதைத்தார்கள். சரி, அந்த லிஸ்பன் நாட்டில் அவர் இருந்தார். அப்போ அவங்க அம்மா அப்பா அவங்கெல்லாம் அங்கே தான் இருந்தாங்க.
போர்ச்சுகல் நாட்டில் லிஸ்பன் என்ற ஊரில் அவர் இருந்தார். அவங்க வீடு இப்போ நம்ம பச்சைக்கல் வீரசங்கம் வீடு ஒவ்வொருத்தரும் வீடு இங்கே இருக்கு. நான் முன்னாலே வந்திருக்கிறேன். பிரதராக இருக்கும்போது 40 வருஷம்னால ஒரு ஃபாதரான பிறகு 20-25 வருஷம்னால தான் இங்கே வந்திருக்கிறேன். நான் வந்து ஜப வேலைகள்லாம் நான் வந்து இங்கே வந்திருக்கிறேன். சரி, அப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீடு. ஆனால் அவங்க வீடு வந்து ஒரு வீடு பக்கத்தில் ஒரு தோட்டம். அதான் அவங்க அந்தோனியாரோடைய வீடு. அவங்க அப்பா சாதாரண ஒரு வேலை செய்து கொண்டிருந்தார். அவங்க தோட்டம் இருந்தது. அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு ஆளை உண்மையாக நடந்தது, கொலை பண்ணி அவங்க வேலிக்கு மேலே அப்படி தூக்கி போட்டாங்க. அந்த பாடி வந்து தூக்கி அந்தோனியார் அவங்க அப்பா அம்மா வாழ்ந்த வீட்டில் அந்த தோட்டத்தில் தூக்கி போட்டு போயிட்டாங்க நைட்டோட நைட்டாக. அடுத்த நாள் வந்து ஒரு கேஸ் ஆயிடுச்சு, போலீஸ் கேஸு, அதுக்கப்புறமா கோர்ட்டில் கேஸு. இப்படி தான் கொண்டார். அவங்க வீட்டில் பாருங்கள், அந்த இது கொலை பண்ணவங்களே ஆர்கியூ பண்ணுறாங்க, வந்து தர்க்கம் பண்ணுறாங்க. கொலை பண்ணவங்களே இந்த ஆள் தான் சார் பாருங்கள், அவங்க வீட்டில் தான் இருந்துச்சு பாடி. அப்போ என்ன அர்த்தம்? அவர் தான் கொலை பண்ணி தூக்கி போட்டாரு. உடனே அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ரொம்ப கேஸ் பலத்துக்கிட்டே போகுது. அப்போ ஜட்ஜு கேட்குறாரு, நீ தான் கொலை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, சொல்லுப்பா. நான் சார் எனக்கு தெரியவே தெரியாது சார், எங்கள் வீட்டில் இருந்தது சார் பாடி. அவங்க அப்பா ரொம்ப அப்படியே அழுவாத குறையா சொல்கிறார். பெரிய கூட்டம். பார்த்தா திடீர்னு அந்தோனியார் அங்கே நிற்கிறாரு. அவர் இருந்த நாடு எது? இத்தாலி நாடு. இது நடக்கிறது எங்க? போர்ச்சுகல் நாடு. இங்கே இருக்கிறார், அந்த கோர்ட்டில் நிற்கிறார் அந்தோனியார். அது பேர் தான் பைலொகேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ். அது 2 இடத்துல ஒரே நேரத்தில் இருக்குது. அவர் இத்தாலி நாட்டில் அந்த நேரத்தில் இருந்தார், இத்தாலி நாட்டிலும் இருந்தார், இந்த லிஸ்பன்லேயும் இருந்தார், போர்ச்சுகல் நாட்டிலும் இருந்தார். இப்போது அந்தோனியார் அங்கே நிற்கிறார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏன் சார் நீங்கள் அவங்கள கேட்குறீங்க, இவங்கள கேட்குறீங்க, என்ன இவர் தான் கொண்டாரா, அவர் தான் கொண்டாரு, இவங்கள கேட்குறீங்க, அவங்கள கேட்குறேன். அது செத்து போனார், அவரை கேட்கக்கூடாதா? என்ன சார் நீங்கள் பேசுகிறீங்க? செத்து போனவர் எப்படி கேட்க முடியும்? அவர் வந்து உயிரோடு வந்து பதில் சொல்வாரா? என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு ஜட்ஜு. அதை பாருங்க அப்படின்றார். செத்து போனவர் அங்கே நடந்து வர்றாரு. உண்மையாக நடக்குது. செத்து போன அப்படியே நடந்து வர்றாரு வேகமாக. அங்கே 3 பேர் அந்த லாஸ்ட் லைனில் உட்காந்துக்காங்க. நேராக வராரு, கழுத்தை நெரிக்கிறாரு. கொலை பண்ணால ஒரு ஆள் கழுத்தை நெரிக்கிறார். இவன் தான் என்ன கொலை பண்ணான், இவன் தான் என்ன கொலை பண்ணான் கத்துறாரு. ஐயோ விட்டுருங்க, நான் தான் ஐயோ என்ன கொலை பண்ணிடாதுங்க, எனக்கு கழுத்தை நெரிச்சிடாதீங்க, நான் தான் கொலை பண்ணேன். அவன் ஒத்துக்கிறான் அந்த ஆள். அப்போ அவன் இழுத்துட்டு வாங்க. ஜட்ஜி சொல்கிறார், சரி எங்கடா பண்ணார்? அந்த நேரம் மறைஞ்சிட்டார். அவ்வளோதான். இதை உண்மையாக நடந்த நிகழ்ச்சி. பலரும் அந்த கோர்ட்டில் இருக்க எல்லாருமே பார்த்தாங்க. இது ஒரு புதுமை. நான் உங்களுக்கு சொல்ல பல இடத்தை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இதே மாதிரி பல புதுமைகள் அவர் செய்திருக்கின்றார். நாங்கள் அங்கே போனீங்கனாலே பல படங்கள் இருக்கும். லைனில் நிற்கிறனால 1 மணி நேரம் 2 மணி நேரம். எத்தனை மணி நேரம் நிற்கணும் அந்த நேரம் கோயிலில் போனால்? செவ்வாய்க்கிழமை எத்தனை மணி நேரம்? 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிற்கணும். கையில் ஒரு பாட்டில் தண்ணி வச்சு குடிச்சிக்கிட்டே இருக்கணும். எல்லாம் அனுபவம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே ஃபாதர் கூட போட்டிருக்காரு சில படம்லாம், அந்தோனியாருடைய புதுமைகள். அதே போல புதுமைகள் பல செய்திருக்கின்றார். இப்போ இன்னைக்கு கூட புதுமை செய்கிறார். நான் எப்படி தெரியுமா கண்டுபிடி? எனக்கு கூட புதுமை செய்திருக்கிறார் அந்தோனியார். இப்போ வந்து திடீர்னு என்ன, நான் அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பேன், எங்கடா அப்படி. இப்போ திடீர்னு இந்த சாவி எங்கே வச்சோம் தெரியவே தெரியாது. ரொம்ப நேரமாக தேடுவேன். அந்த எங்கே தேடுவேன், இங்கே தேடுவேன், எங்கேயுமே இருக்காது. அட்ஜஸ்ட் அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கணும். பார்த்தா அங்கே தான் இருக்கும், பக்கத்துலேயே. முன்னெல்லாம் இருக்காது, அப்படியே அங்கே தான் இருக்கும். பல முறை எனக்கு இது நடந்திருக்கின்றது. எதனாலும் தேடி, அதாவது காணாமல் போனதை கண்டறிந்ததற்கு அந்தோனியார் பல புதுமைகள் அவர் எனக்கு செய்திருக்கின்றார், உங்களுக்கும் செய்திருக்கின்றார். அந்த அந்தோனியார் இன்றைக்கும் புதுமை செய்கிறார். அதை எப்படி தெரியுமா கண்டுபிடிச்சேன்? நம்ம ஜனங்க இருக்காங்க பாருங்க, எதனா கிடைச்சா தான் வருவோம். 25,000 பேர் அங்கே வராங்கன்னா சும்மா வருவாங்க? ஏதோ கிடைக்குது, இல்லைன்னா வரமாட்டாங்க. நம்ம ஜனங்க ரொம்ப விவரமான ஜனங்க. இத்தனை பேர் அங்கே வராங்கன்னா ஏதோ நடக்குது. அந்த 25,000 பேரில் அதிகமாக யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்துவாக இருப்பாங்க, முஸ்லீமாக இருப்பாங்க. நானே பார்த்துக்கிறேன், அங்கே இருந்தேன்ல ஃப்ரெண்ட்ஸ்குள்ளாக. அப்படியே அந்த ஓரமாக நடந்து வருவாங்க. அந்த பேங்க் இருக்குல்ல, அந்த ஓரம் அப்படியே நடந்து வந்து
முஸ்லீம் எல்லாம் அந்த படுதாலாம் கட்டி ஒரு பேக்கில் வச்சுக்குவாங்க. வச்சுக்கிட்டு சாதாரணமாக புடவை சுடிதார் அப்படி வருவாங்க. வந்து லைனில் நின்று அந்த நேரம் கும்பிட்டுட்டு மறுபடியும் போவாங்க. அப்படியே அந்த பேங்க் பின்னால் ஒரு சின்ன சந்து மாதிரி இருக்கும். அங்கே போய் மறுபடியும் படுதா போட்டு வீட்டுக்கு போவாங்க. நானே பார்த்துருக்கேன். அப்போ அந்த மாதிரி வந்து வேற மதத்தை சார்ந்தவங்களும் அங்கே வருகின்றார்கள் என்று சொல்கிறேன். திருநீர் போட்டவங்களும் கூட வருவாங்க. பெரிய பெரிய பொட்டு வச்சுக்கிட்டு வருவாங்க. நான் பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருக்கேன். அப்போ அந்தோணியார் வந்து பொதுவாக எல்லாருக்கும் புதுமை செய்கின்றார். அதை தான் சொல்ல வருகின்றேன். 25,000 பேர் முதல் செவ்வாய்க்கிழமை வராங்கன்னா அத்தனை பேருக்கும் அவர் புதுமை செய்து கொண்டே இருக்கின்றார். அதனால தான் நம்ம ஜனம் வந்து கொண்டே இருக்கின்றது. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, இன்னைக்கு இன்னொரு புனிதர் யாரு? புனித ஜேம்ஸ் யாகப்பர். அண்ணன் தம்பி. அண்ணன் வந்து ஜேம்ஸ், தம்பி வந்து யாரு? யோவான், ஜான். ஜேம்ஸ் அண்ட் ஜான், சரியா? அந்த ஜான், யோவான், அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி. அவங்க அப்பா பேர் ஜெபடி. அந்த ஜெபதியோடைய மக்கள் தான் இவங்க. அவங்க அம்மா என்ன கேட்டாங்க? எங்கள் பையனுங்க 2 பேருக்கும் வலது பக்கம் ஒருத்தர், இடது பக்கம் ஒருத்தர். இப்போ உங்களுக்கு உதாரணமாக நீங்கள் அங்கே இருக்கிறதுனால இதுதான் உங்களுக்கு வலது பக்கம், ஓகேவா? இது வந்து இடது பக்கம். இப்போ இந்த புக் இருக்குது இல்லையா, பைபிள் இருக்குது. இந்த பைபிளுக்கு இது வந்து வலது பக்கம், இது வந்து இடது பக்கம் இல்லையா? இதுதான் அவங்க கேட்குறாங்க. இயேசுநாதர் உயிர் தெழுந்த பிறகு என்ன ஆச்சு? அவர் என்ன செய்தாங்க? நம்ம சொல்கிறோம் விசுவாசம் பண்ணணும். உயிர் தெழுந்து மோட்சத்துக்கு போய் எங்க உட்காந்துருக்காரு? யாருக்கு வலது பக்கத்தில்? கடவுள், தந்தை கடவுளுடைய வலது பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ இதுதான் தந்தை கடவுள் பைபிள், ஓகேயா? இங்கே யார் உட்காந்துருக்கா? வலது பக்கம் இயேசுநாதர் உட்காந்து, சரியா? இப்போ இது தந்தை கடவுள், இது இயேசுநாதர். இப்போ இதுதான் இயேசுநாதர். அவங்க என்ன கேட்குறாங்க? இயேசுநாதருக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் என் பிள்ளைங்க 2 பேரும் உட்காரணும். அப்போ இயேசுநாதர் இடது பக்கம் இருக்கவர் யாரு? தந்தை கடவுள். இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் பிளேஸ் அதுதான். இருக்கிறதுலே டாப், அதுக்கு மேல் கிடையாது இடமே. இயேசுநாதர் இடது பக்கம் உட்காந்துருக்கவர் யாரு? தந்தை கடவுள், பிதாவாகிய சர்வீசன். தந்தை கடவுள் தான் உட்காந்து இடது பக்கம். அந்த இடத்த எனக்கு கொடு. உடனே இயேசுநாதர் ஓகே கிராண்டட், நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னாரா? இல்லை, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, அதெல்லாம் மேலிடும் அப்படின்னு சொல்லிட்டார் இயேசு. அப்போ தந்தை கடவுளுக்கு வலது பக்கம் உட்கார்ந்துருக்கின்றார் இயேசு. அவருக்கு வலது புறமும் இடது புறமாக என் பிள்ளைங்க 2 பேருக்கும், ஒருத்தன் வந்து ஜேம்ஸ் ஒன்று, ஜான் ஒன்று கூடுன்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. இயேசுநாதர் அது முடியாதுன்னு சொல்லிட்டார். அப்போ ஆசைப்படலாம், ஆனால் பேராசை படக்கூடாது. தந்தை கடவுளுடைய இடத்தையும் அவங்க கேட்டாங்க. எனவே அது கொடுக்கப்பட மாட்டாது என்று இயேசு சொல்லிவிட்டார். அதுபோல நாம் கூட அந்தோனியார்கிட்ட கேட்குறோம். நான் அந்தோனியார்கிட்ட ஜெபிச்சேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. நீ என்ன கேட்ட? அது முக்கியம். நீ எப்படி கேட்ட? விசுவாசத்தோடு கேட்டியா? எனக்கு தெரியும் சார் அது கிடைக்காதுன்னு. அப்போ உனக்கு விசுவாசம் இல்லை. அப்போ எப்படி உனக்கு கிடைக்கும்? நம்பிக்கை இல்லாமல் கேட்டால் நிச்சயமாக கிடைக்காது. நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். அந்தோனியார் கேட்டால் இன்றைக்கும் நடந்து கொண்டே இருக்கின்ற, நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். நானே அதை அனுபவித்திருக்கேன். பலரும் என்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க. அங்கெல்லாம் நம்ம பாவ சிந்தனை கேட்கும்போது சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு புதுமை நடந்தது ஃபாதர். எத்தனையோ வருஷம் நாங்கள் பிள்ளை இல்லாமல் இருந்தோம், அந்தோனியார்கிட்ட வந்து ஜெபிச்சோம், எங்களுக்கு பிள்ளை பிறந்திருக்குது. பிள்ளையை தூக்கி போடுவாங்க. நீங்கள் ஒரு பேர் வைங்க, ஞானஸ்தானம் போடுங்க, சிலுவை போடுங்க. நம்பிக்கை தான். நம்பிக்கையோடு கேட்டால் நிச்சயமாக இன்றைக்கும் அந்தோனியார் செய்கின்றார். ஆனால் கேட்கறது கரெக்டாக கேட்கணும். நான் திடீர்னு இப்போ ஜம்ப் பண்ணி அமெரிக்காவுக்கு போய் விழுந்தோம், அது மாதிரி கேட்கணும். அதனால் அது வந்து நம்மளுக்கே சிரிக்கிறீங்க பாருங்க, நீங்கள் சிரிக்கிறீங்க. அந்த மாதிரி கேட்கக்கூடாது. அந்த மாதிரி தான் அவங்க கேட்டாங்க. நடக்கக்கூடாதது கேட்டாங்க. இயேசுநாதருக்கு இடதுபுறம் தந்தை கடவுளுடைய இடம், அதை கூட கேட்குறாங்க. கேட்கறதுக்கு ஒரு அளவு இருக்குது. எனவே அந்த மாதிரி நாம் கேட்க வேண்டும், விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். நிச்சயமாக அந்தோனியார் நமக்கு அனைத்தையும் செய்ய காத்து கொண்டிருக்கின்றார். அவர் இப்போ நம்ம சொல்லலை, இப்போ வந்து ஒரு மினிஸ்டர் என் கையில் இருக்காருன்னா, என் மினிஸ்டர் என் கையில் இருக்காரு, ஜாக்கிரதை, எது கடல் நடக்கும், மினிஸ்டர் என் கையில் இருக்காரு. அது மாதிரி ஏசு நம்ம அந்தோனியார் என்ன சொல்லுவார்? ஏசுநாதர் என் கையில் இருக்காரு. அங்கே பாரு, ஏசுநாதர் என் கையில் இருக்காரு. குழந்தை இயேசு, எது கேட்டாலும் கிடைக்கும். எது வேணும் உனக்கு? கரெக்டாக கேட்கணும், நம்பிக்கையோடு கேட்கணும்.
நிச்சயமாக அந்தோனியார் நம்மளுக்கு அதை பெற்று தருவார். அந்தோனியார்ட்ட கேட்டு வாங்கி நம்ம எப்படினாலும் வாழக்கூடாது. அந்தோனியாருக்கு ஏற்ற வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அதை நம்ம அந்தோனியார் பக்தர்கள் என்று நம்ம ப்ரூவ் பண்ணோம். எப்படி? வார்த்தையில் கிடையாது, வாழ்க்கையில் நாம் ப்ரூவ் பண்ணோம். அந்தோனியாருக்கு நான் உண்மையாகவே கடவுளிடம் பக்தியாகவும் கடவுள் பயம் உள்ளவராகவும் கடவுள் நம்பிக்கை உள்ளவராகவும் இருக்கின்றேன். அந்தோனியாரே எனக்கு இந்த நன்மை எனக்கு செய்யுங்க, இந்த வரத்தை எனக்கு இயேசுநாதரிலிருந்து பெற்றுக் கொடுங்கள் அப்படின்னு நம்ம கேட்டால் நிச்சயமாக நமக்கு டவுட்டே கிடையாது. நிச்சயமாக. ஆனால் அந்த விசுவாசத்தோடு நாம் கேட்க வேண்டும். கேட்க வேண்டியதை கேட்க வேண்டும், அளவுக்கு மீறி கேட்கக்கூடாது. அதுக்கேற்ற வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அப்படி நடந்தால் நிச்சயமாக அந்தோனியார் அனைத்தும் நமக்காக செய்ய காத்திருக்கின்றார். நம்பிக்கையோடு தொடர்ந்த இந்த திருப்பலியில் நாம் பங்கேற்போம். நம்பிக்கையாளரின் மன்றாட்டு. உங்கள் பதில். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல அன்பு இறைவா, இன்றைய புனித யாக்கோபுவைப் போலவே இறைவன் அழைப்பினை ஏற்று இறையரசை பரப்ப மறைப்பணி புரியும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், சிறு தொண்டர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பணிவாழ்வில் தளராது உள்ளவும் இறுதி வரை பணியாற்றும் வல்லமையும் தர வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாட்டிற்காகவும் உலக அமைதிக்காகவும் மன்றாடுவோம். பல்வேறு நாடுகளுக்கிடையே நடைபெற்று கொண்டிருக்கும் போர், வன்முறை, கொலை, கொள்ளை போன்ற அந்த அநீத சக்திகளிலிருந்து விடுபட்டு உலகில் அமைதியும் சமாதானமும் மனித நேயமும் மலர்ந்திட புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இன்று இத்திருப்பலியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் எங்கள் பங்கு தந்தை மற்றும் உதவி பங்கு தந்தை கிரகோரி அவர்களை நிறைவாய் ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான அனைத்து உடல் உள்ள ஆன்மீக நலன்களை பொழுது வழி நடந்திட வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் ஊற்றே இறைவா, இங்கு கூடியுள்ள அனைத்து குடும்பங்களும் தூய யாக்கோபுவிடம் விளங்கிய கிறிஸ்துவ அனுபவத்தை பெறவும் நற்செய்தி பணியை ஆர்வமாய் செய்யவும் புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் அனைத்து குடும்பங்களிலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் பெற்று இறை ஆசிரியர் நிரப்பிட வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, இங்கு கூடியுள்ள சிறார்களையும் இளையோரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். சிறார்கள் கல்வி அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து பெற்றோருக்கு உகுந்த பிள்ளைகளாக வாழவும், இளையோர் தங்கள் வாழ்வின் இலக்கை நோக்கி நேரிய வழியில் நடந்திட நல்ல எதிர்காலத்தை உருவாக்கிட அருள் தர வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக இறைவனை இறைஞ்சுவோம். ஆண்டவரை இறைஞ்சி மன்றாடும் மக்களுக்கு உமது மன்றாட்டுகள் திருமுன் உகந்தனவாகுக. எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுகளை கேட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். Please
உமது கை நின்று வெளியேற்றிக் கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளில் திருமுழுக்கினால் எம்மை கழுவி அருளும். உமது திருவுளப்படி திருத்தூதர்களும் முதலாக கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பருகிய புனித யாக்கோபின் விழாவில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவரும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதரின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆண்டவருடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவர் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாகும். அவர் பாடுபடவும் கொண்டு தம்மை கையளித்த போது நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதால், பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்கள் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தல் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் இது திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தியுள்ளோம். உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மத திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், புனித யாக்கோப்பு, புனித அந்தோணியார், எங்கள் தந்தை ஜான் போஸ்கோ, இவ்வுலகில் முக்குந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு படிப்பினையால் நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பதை போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
பாவங்களை போக்குபவர், செம்மை விருந்துக்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். அன்பார்ந்தவர்களே, ஒரு பணிவான வேண்டுகோள். தயவுசெய்து இப்பொழுது வழங்கப்பட இருக்கின்ற இந்த திருவிருந்திலே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும், தகுந்த முன் தயாரிப்போடு இருக்கின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கு பெற அழைக்கப்படுகின்றீர்கள். அந்தோனியார் சிற்றாலயத்தின் அறிவிப்புகள். புனித அந்தோனியார் சிற்றாலயத்தின் 41ஆம் ஆண்டு தேர் திருவிழாவினை முன்னிட்டு முதல் நாளாக இன்று சிறப்பான ஆடம்பர கூட்டு திருப்பலியும் திருப்பலியின் இறுதியில் கொடியேற்றமும் நடைபெற இருக்கிறது. வருகை புரிந்த அனைவருக்கும் விழா குழுவினர் சார்பாகவும் பங்குத்தந்தை உதவி பங்குத்தந்தையர்கள் சார்பாகவும் நன்றிகளை அர்ப்பணிக்கின்றோம். 26/7/2025 மாலை 7 மணிக்கு ஜெபமாலை மன்றாட்டு மாலை இளையோருக்காக ஜெபிக்கப்படுகின்றது. வழிநடத்தப்பவர் சகோதரி தாஸ் ஜெபக்குழுவினர். 27/7/2025 மாலை 4 மணிக்கு அன்னையின் திருப்புடவைகளானது ஏலமிடப்படுகிறது. அனைவரும் இந்த ஏல நிகழ்வில் கலந்து கொண்டு அன்னையின் திருப்புடவைகளை ஏலமெடுத்து அன்னையின் ஆசீர் பெற உங்களை அன்போடு அழைக்கின்றோம். மேலுமாக அன்று மாலை 7 மணிக்கு ஜெபமாலை மன்றாட்டு மாலை, அதனைத் தொடர்ந்து
சிறுவர் சிறுமியருக்காக சிறப்பான விதத்தில் ஜெபிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நம்முடைய தொன்போஸ்கோ டிபிஒய்சி மற்றும் சாவியோ விங்ஸ் இணைந்து நடத்தும் ஒலி நாடகமானது சகோதரர் சதீஷ் அவர்களுடைய தலைமையிலே நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு இந்த ஒலி நாடகத்தை கண்டுகளித்து செல்ல உங்களை அன்போடு அழைக்கின்றோம். 28/7/2025 மாலை 7 மணிக்கு ஜெபமாலை, மன்றாட்டு மாலை. அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாக ஜெபிக்கப்படுகிறது. பகுதி வாழ் மக்கள் அனைவரும் இணைந்து புனித அருளானந்தர் அன்பிய மற்றும் காவி அணிந்தவர்கள் அனைவரும் இணைந்து வழிநடத்துவார்கள். 29/7/2025 மாலை 6 மணிக்கு ஜெபமாலை, மன்றாட்டு மாலை. அதனைத் தொடர்ந்து சரியாக 7 மணி அளவில் நவநாள் திருப்பலியானது நிறைவேற்றப்படும். ஆலய வளர்ச்சிக்காக சிறப்பான விதத்தில் ஜெபிக்கப்படும். திருப்பலியை நிறைவேற்றுபவர் அருட்பணி வில்லியம்ஸ் அடிகளார் அவர்களும் அவரோடு இணைந்து அருட்பணி ஜெகதீஷ் அடிகளார் அவர்களும் இணைந்து நடத்துவார்கள். 30/7/2025 மாலை 7 மணிக்கு ஜெபமாலை, மன்றாட்டு மாலை. அனைத்து குடும்ப ஒற்றுமைகளுக்காக ஜெபிக்கப்படுகிறது. வழிநடத்துபவர்கள் மரியாயின் சேனை மாதா சபையினர். 31/7/2025 மாலை 7 மணிக்கு ஜெபமாலை, மன்றாட்டு மாலை. திரு அவை நாயர்கள், குருக்கள், கன்னியர்கள், பொதுநிலையினருக்காக ஜெபிக்கப்படுகிறது. அன்னை வேளாங்கண்ணி பாத யாத்திரை குழு ஐநாவரத்தை சார்ந்த தொன்போஸ்கோ பாத யாத்திரை குழுவினர் வழிநடத்துவார்கள். 1/8/2025 மாலை 7 மணிக்கு ஜெபமாலை, மன்றாட்டு மாலை. பகுதி வாழ் மக்களுக்காக சிறப்பான விதத்தில் ஜெபிக்கப்படுகிறது. வழிநடத்துபவர்கள் அருங்குடை இயக்கத்தை சார்ந்தவர்கள் அனைவரும். 2/8/2025 சனிக்கிழமை மாலை சிறப்பான ஆடம்பர கூட்டு திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களாலும் ஒளிமின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேர் பவனியானது நடைபெறும். திருப்பலியை தலைமையேற்று நடத்துபவர் நம்முடைய பங்கு தந்தை அருட்பணி தமதிருத்துவம் அடிகளார். அவரோடு இணைந்து உதவி பங்கு தந்தையர்கள் திருப்பலியை நிறைவேற்றுவார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த 41ஆம் ஆண்டு தேர் திருவிழாவிற்கு முதல் நாளாக இந்த கொடியேற்ற திருப்பலிக்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மனமகிழ்ச்சியோடு விழா குழுவினர் சார்பாகவும் பங்கு தந்தை உதவி பங்கு தந்தையர்கள் சார்பாக வருக அன்றோடு வரவேற்கின்றோம். தொடர்ந்து இந்த விழாவில் திருப்பலியை புனித அந்தோணியாரை பற்றிய வித்தியாசமான மறையுரை கொடுத்து புதுமைகளை கொடுத்து நம்ம எல்லாம் ஆழமாக புனித அந்தோணியாரின் வரலாற்றிலே இதெல்லாம் நடந்திருக்கிறது என்பதை ஆழமாக நமக்கெல்லாம் புரிய வைத்த நம்முடைய உதவி பங்கு தந்தை அருட்பணி கிரகரி அடிகளார் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றிகளையும் விழா வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அவரோடு இணைந்து நம்முடைய இந்த திருப்பலியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் நம்முடைய பங்கு தந்தை அருட்பணி தமதிருத்துவம் அடிகளார் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றிகளையும் ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பான விதத்தில் இது வரைக்கும் இந்த 41 வருஷம் இல்லையா, இது வரைக்கும் திருவிழாவுக்கு முன்னாடி விசிட் பண்ணதே இல்லை யாருமே. நம்ம பங்கு தந்தை தான் ஃபர்ஸ்ட் டைமாக திருவிழாவுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணியிருக்கோன்றதை வந்து விசிட் பண்ணிட்டு இன்னும் பண்ண போகிறோன்றதை தெளிவாக கேட்டுட்டு எல்லாம் போயிருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஃபாதர்ஸும் ஏன்னா விசாரிப்பாங்க, எல்லா ஃபாதர்ஸும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் யாரும் தப்பாக சொல்லலை, ஆனால் முன்னாடி வந்ததில்லை. ஆனால் திருவிழா நடக்கிறதுக்கு இங்கே எல்லாம் தயாராக இருக்குதான்றதை கண்டுகளித்து அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்த பிறகு தான் இங்கேருந்து போனார். அதனால் உண்மையாக நம்ம அந்தோணியார் மீது மிகப்பெரிய பக்தர் அவர் சொல்ல போனாங்க. ஆனால் அந்த ஆலயத்திற்கு முன்னதாகவே வந்து நம்ம எல்லாம் உண்மையாக உற்சாகப்படுத்திருக்கிறார் என்று கூட சொல்லலாம். நன்றி ஃபாதர். தொடர்ந்து இந்த திருப்பலியை மெருகேற்றும் வண்ணமாக நல்லதொரு பாடல்களை இயற்றிய நம்முடைய பாடல் குழுவினருக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றிகளையும் ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். பங்கு டெனிசன் அவர்களுக்கு நம்முடைய சிறப்பான நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலுமாக ஜெபமாலைகள் அன்பளிப்பாக வழங்கிய தீனா அபி குடும்பத்தாருக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றிகளையும் ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உணவு ஏற்பாடு உணவு இந்த வருஷம் யார் பண்ண போகிறதுன்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் இருந்தது. உடனடியாக நான் செய்கிறேன் என்று இருவரும் முன் வந்தார்கள். உண்மையாக அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உணவு ஏற்பாடு செய்த சார்லஸ் விக்டோரியா குடும்பத்தினருக்கு நம்முடைய அனைவரின் சார்பாக நன்றிகளையும் ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களோடு இணைந்து செல்லதுரை சரளா குடும்பத்தினருக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றிகளையும் ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். பெயிண்டிங் ஏற்பாடு செய்து கொடுத்து செந்தில் செல்வி குடும்பத்திற்கு நம்ம நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒலி சிறப்பாக அமைத்துக் கொண்டிருக்கும் மாதா சவுண்ட் சர்வீஸ்
டேவிட் அண்ணன் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றிகளையும் ஜெபங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம எல்லாம் சிறப்பாக வருடந்தோறும் ஒன்றிணைத்து வழிநடத்தி வரும் நம்முடைய ஆலய ஒருங்கிணைப்பாளர் திரு பிரான்சிஸ் சேவியர் அவர்களுக்கு இந்த வருடம் சிறப்பான வருடம். அவருக்கு நம்முடைய விழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொண்டு தந்தை அவர்களை கௌரவிக்கும் மூலமாக இந்த கதராடையை பொன்னாடையாக அணிவிக்க திரு பிரான்சிஸ் சேவியர் அவர்களை அன்போடு பாசத்தோடு அழைக்கின்றோம். நம்முடைய கரங்களை தட்டி இந்த விழாவின் தொடக்க நாள் வாழ்த்துக்களை தந்தையர்களோடு பகிர்ந்து கொள்வோம். தேங்க்யூ பிரதர். சிறப்பாக இத்திருப்பலியில் வருகை புரிந்திருக்கும் நம்முடைய பங்கு பேரவை துணைத் தலைவர் நெல்சன் அண்ணன் அவர்களையும் அன்புடன் வருகவென வரவேற்கின்றோம். இப்பொழுது திருப்பலியின் நிறைவில் ஜெபமாலைகள் கொடி மந்திரிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து ஜெபமாலை அணிவிப்பானது நடைபெறும். அதனைத் தொடர்ந்து கொடியேற்றமானது நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித யாக்கோபின் விழாவிலே உமது திருவிருந்தின் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு பெறுவோமாக. அவருடைய பரிந்துரைகளால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி முடிந்தது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே இப்பொழுது இந்த ஜெபமாலைகள் மந்திரிக்கப்படுகின்றன. எல்லாம் வல்ல இறைவா, இந்த ஜெபமாலைகளை உமது கரத்தை நீட்டி ஆசிர்வதித்து முதற்கத்தால் இவற்றை கழுவி தூய்மையாக்கும்படியும் இதனை அணிபவர்கள் உமக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்வும் புனித அந்தோனியாரை கண்டு பாவித்து அவருடைய குணநலன்களை அவரது சீர்தூக்கி பார்த்து தங்கள் வாழ்க்கையில் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழவும், கடவுளுடைய பிள்ளைகளாக இந்த மாலை அணிவிக்கும் நாட்களில் யாகங்கள் செய்து கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழவும், இந்த ஜெபமாலை அவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் நடத்தவும், தவறுகளை தவிர்க்கவும், உறுதுணையாக இருக்கவும், தீய சக்திகளிலிருந்தும் சாத்தானிய சக்திகளிலிருந்தும் விடுவிக்கக்கூடிய ஒரு அருட்சாதனமாக இருக்கவும், மேலும் பலருக்கும் இதன் வழியாக நலனை கொடுத்து அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிறைவில் தரக்கூடிய சாதனமாக இந்த ஜெபமாலை அமைய உமது கரத்தை நீட்டி இவைகளை ஆஸ்வதிக்கும்படி எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை இந்த ஜெபமாலைகளையும் ஆஸ்வதிப்பாராக. கொடியை மந்திரிக்கும் சடங்கு. ஆண்டோர் பெயரால் நமக்கு உதவி உண்டு. ஆண்டோர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உம் மக்கள் தங்கள் பாதுகாவலின் திருநாளை கொண்டாடும் தயார் செய்திருக்கும் இந்த அந்தோனியாரின் கொடியை ஆஸ்வதிக்க உம்மை மன்றாடுகின்றோம். இந்த கொடி உயர ஏற்றப்படும் போது இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவ நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உம் திருமகன் இயேசுவின் தூய இதயத்தை புனித அந்தோனியார் அருளை பெற்றவர்களாகவும்
இதில் அவர்கள் பங்கேற்கவும் திருநிலைப்படுத்தி அவர்கள் தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்களாக அவர்கள் வாழவும் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாய் உங்களையும் இந்த கொடியையும் ஆஸ்வதிப்பாராக. சிறப்பாக சொல்லிட்டு ஜெபிக்கணும். எல்லாரும் ஜெபமால காவி போயிட்டு பெருசு இல்லை, தினசரி ஆலயத்துக்கு வந்து ஜெபிக்கணும். சபை சரிங்களா?